ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதிக்கு ஒய் பிரிவு செக்யூரிட்டி வழங்கி உள்துறை அமைச்சரகம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது தளபதி இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலுமே அவரை சுத்தி ஒரு 10-11 வீரர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் வீரர்களும் ஆயுதம் ஏந்திய காவலர்களும் இருப்பாங்களாம். அண்ட் தளபதி ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியா மாறி இருக்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த பாதுகாப்பு வழங்குறாங்க. அண்ட் தளபதி இன்னும் முதல் தேர்தலை கூட சந்திக்கல. பட் ஆல்ரெடி வர்ற தேர்தல் கருத்து கணிப்புகள்ல எல்லாமே மினிமம் டிவிகேவுக்கு 15% ஓட்டாச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் வருது. சோ அதனால தளபதியோட முக்கியத்துவம் கருதி இந்த ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே தளபதி என்னவா மாறிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு ஹிண்ட் தான். டிவிக்கே ஒரு அசைக்க முடியாத கட்சியா மாறிட்டு இருக்கு. ஒரே ஒரு நேட்டிவான விஷயம், இனிமேல் தளபதி சுத்தி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. சோ ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல எங்கேயாவது வெளியிலயோ தளபதியை பாக்குற ஃபேன்ஸ் கொஞ்சம் கிட்ட போயிட்டு கை கொடுக்க போட்டோ எடுக்க முடியாது. பட் அதை தவிர இந்த ஒரு சேஃப்டி ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா ஆளுங்கட்சியை அலற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரா உருவாகிட்டு இருக்காரு. அண்ட் எங்க போனாலுமே தளபதியை சுத்தி அவ்வளவு கூட்டம் கூடும். ஈவன் முதலமைச்சர் கூட எங்க போனாலும் ஃப்ரீயா ஜாலியா தான் போயிட்டு வராரு. பட் தளபதினா தான் வெறித்தனமா கூட்டம் கூடிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தளபதியை எங்க வெளியில பார்த்தாலும் அவர் சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க ஆயுதங்களோட. சோ அதை பார்க்கவே பாஷா பாய் மாதிரி செம மசா இருக்கும். சும்மாவே எல்லாரும் ஆல்ரெடி கதறிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது இன்னும் வயிறு எரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.